தூத்துக்குடியில் மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் ஆலையில் இருந்து வேதிப்பொருட்கள் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் விஜயகாந்திடம் கேட்போம். விஜயகாந்த், தற்பொழுது நிலவும் சூழல் என்ன, விவரிங்க. வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடியில் இயங்கி வந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலையானது கடந்த 2018ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு அப்போதைய தமிழக அரசால் மூடி சீல் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆலை தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் அந்த ஆலையை திறப்பதற்கான மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அந்த ஆலையை திறப்பதற்கான அனுமதியை அளிக்காத நிலையில் ஏற்கனவே அந்த ஆலையில் இருந்த கழிவுகளை வெளியேற்றும் பணியில் ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் ஈடுபட்டிருந்தது. தற்போது ஏற்கனவே அந்த விரிவாக்க பணிகளுக்காக கொண்டு வரப்பட்ட பொருட்கள் மற்றும் வேதிப்பொருட்களை தற்போது அந்த ஆலையிலிருந்து முழுமையாக எடுப்பதற்காக தமிழக அரசிடம் ஒரு கோரிக்கை அளித்திருந்தது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு 80 நாட்களில் அந்த விரிவாக்கம் செய்வதற்காக இறக்குமதி செய்யப்பட்டு வைத்துள்ள பொருட்கள் மற்றும் வேதிப்பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் அந்த விரிவாக்கம் செய்யும் பணிகளுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் வேதிப்பொருட்களை அப்புறப்படுத்தும் பணியில் தற்போது ஸ்டெர்லைட் நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. இதற்காக மொத்தம் 80 நாட்கள், அதாவது இன்று முதல் மொத்தம் 80 நாட்கள் இந்த அனுமதியை தமிழக அரசு வழங்கியுள்ளது. இதனால் இன்று காலை முதலே அந்த ஸ்டெர்லைட் நிர்வாகமானது 150 முதல் 200 லாரிகள் கொண்டு சுமார் 80 நாட்களில் இந்த பொருட்கள் மற்றும் வேதிப்பொருட்களை அப்புறப்படுத்தும் பணியில் இன்று முதல் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பொருட்கள் மற்றும் வேதிப்பொருட்களானது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து எடுத்து செல்லப்பட்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.